சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜி நகர் 8வது தெருவில் தேவிபாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் கோயில் சார்பில் கட்டப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கான உறைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஏழை மக்களுக்கு இது வந்து ஒரு நிம்மதியான ஒரு வரப்பிரசாதமான இடம். நன்றி. ஹலோ அமைச்சரே, ரொம்ப நன்றி. எல்லா உணவகம், பார்க்கு, டிவி, வாக்கிங்கு, சாப்பாடு உணவகம் எல்லாம் நல்லா இருக்கு சார். ரொம்ப தோடி பாட்டம் ஒவ்வொரு நாள் பாடுங்க. எப்பவுமே ஐயா, உங்களை டிவியில தான் பார்த்தேன். நேரடியாக பார்க்கறது நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோடு வாழணும், நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் வாழணும். அப்பா போயிட்டாரு. அப்பாவுக்கு அப்புறம் நீங்க நல்லதே எங்களெல்லாம் பார்த்துக்காது குடும்பம் பண்ணணும், நல்லா இருக்கணும். தந்தையின் வழியிலேயே தர்மம் செய்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தர்மம் நீங்க எவ்வளோ செய்றீங்க, நீங்க அவ்வளோ நன்மை செய்ய ரொம்ப நன்றி ஐயா. நல்லபடியாக நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இன்னும் கஷ்டப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமா இருக்கா. நாங்கள் இருக்கோம். உற்ற தோழராக இருந்து உறுதுணையாக செய்யக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இருக்கிற போது நாம் கலக்க வேண்டியதில்லை. அவர் எப்போதும் கலங்கரை விளக்கமாக நமக்கு இருப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொளத்தூர் தொகுதியில சிஎம் சார் எங்க ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களுக்கு பல நன்மைகளோட இங்க திறந்து வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு நாங்கள் வீட்டில் இருந்த கொடுமைகளை விட அனுபவிச்சது இங்க நிம்மதியா வந்து சந்தோஷமா எங்களுக்கு எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் செய்து கொடுத்துருக்கிறாரு. நாங்க கடைசி வரல இங்க இருப்போம். எங்களுக்கு மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர் என்றைக்கும் 100 ஆண்டு நல்லா வாழணும், மேலும் ஆட்சி வளரணும். நன்றி.